வெல்கம் டு மாசா ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இப்போது 2025 நடந்த எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம்ஸில் வந்த ஜிகே கொஷின்ஸோட பார்ட் 4 வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, இன் விச் இயர் டிட் பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் லெட் த மகத் சத்தியகிரகா? பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் எந்த ஆண்டு மகத் சத்தியகிரகத்திற்கு தலைமை தாங்கினார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி 1927. இந்த அம்பேத்கரை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அரசியல் அமைப்பின் தந்தை அப்படின்னு சொன்னோம். அதாவது ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், ஃபாதர் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். அப்புறம் ஃபர்ஸ்ட் லா மினிஸ்டர், இந்தியா சுதந்திர இந்தியாவில் முதல் சட்ட அமைச்சர், ஃபர்ஸ்ட் லா மினிஸ்டர். அப்புறம் இவர் 1924 தாழ்த்தப்பட்டவங்களுக்காக பகீஸ்கிருத் கிதகர்ணி சபா அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறாரு. பகீஸ்கிருத் கிதகர்ணி சபா. நெக்ஸ்ட்டு 1927 ஒரு செய்தித்தாள், நியூஸ் பேப்பர் வெளியிடுறாரு. அதோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகீஸ்கிருத் பாரத். Next question, which species of green algae commonly known as stonewort is often mistaken for a plant? பொதுவாக ஸ்டோன்வாட் அப்படின்னு அழைக்கப்படுற பச்சை ஆல்காவின் எந்த இனம் பெரும்பாலும் ஒரு தாவரமாக தவறாக கருதப்படுகிறது? அதாவது ஆல்கே, பட் நம்ம அதை பார்க்கும்போது அது ஒரு செடி மாதிரி நமக்கு தெரிகிறதுனால அது தாவரம் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்கிறோம். அது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ காரா. இப்போது நம்ம பிளான்ட் கிங்டமை எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா மேஜராக 3 பிரிப்பாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா தாலோஃபைட்டா, தாலோஃபைட்டா, அப்புறம் பிரையோஃபைட்டா, நெக்ஸ்ட் டெரிடோஃபைட்டா. டெரிடோஃபைட்டா அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. இப்போது இதில் தாலோஃபைட்ஸ் அப்படின்னு சொன்னோன்னா அதோட உடலை நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா பிரித்து பார்க்க முடியாது. அதாவது இதுதான் தண்டு, இது வேறு, இலை அப்படின்னு சொல்லி பிரித்து பார்க்க முடியாது. அந்த குரூப் எல்லாமே நம்ம தாலோஃபைட்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதில் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிகள் வரும், அப்புறம் பூஞ்சைகள் வரும், ஃபங்கை, அதாவது ஆல்காஸும் அப்புறம் ஃபங்கையும் வரும். இதே நேரம் பிரையோஃபைட் அப்படின்னு பார்த்தோன்னா இதோட பாடி பார்ட்டை நம்மளால் பிரித்து பார்க்க முடியும். லீஃப் இது, ஸ்டெம் இது அப்படின்றத பிரித்து பார்க்க முடியும். ஆனால் இதுக்கு என்ன இருக்காது அப்படின்னா கடத்து திசுக்கள் எதுவுமே இருக்காது. கடத்து திசுக்கள்னால் சைலம் ஃப்ளோயம் அப்படிங்கிறது இருக்காது. இதுக்கு டெரிடோஃபைட்ஸை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு கடத்து திசு அப்படிங்கிறது இருக்கும். இப்போ இந்த பிரையோஃபைட்டை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிளான்ட் ஆம்பிபியன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தாவர இருவாழ்வி அப்படின்னு சொல்லுவோம். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. இப்போது இந்த டெரிடோஃபைட்டால பெரணிகள் அப்படிங்கிறது தான் ரொம்ப ஃபேமஸாக நம்ம சொல்லுற பிளான்ட், பெரணி. இதே நேரம் பிரையோஃபைட்டால எந்த பிளான்ட் ரொம்ப ஃபேமஸாக நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மாஸ்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், which festival from West Bengal has found a place in the UNESCO list of intangible cultural heritage of humanity? மேற்கு வங்காளத்தை சேர்ந்த எந்த பண்டிகை யுனெஸ்கோவின் மனித குலத்தின் அருவமான கலாச்சார பாரம்பரிய பட்டியலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது நமக்கு யுனெஸ்கோலேருந்து ஹெரிட்டேஜ் சைட் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாக நம்மளால் டச் பண்ணக்கூடியது. அதாவது ஒரு பேலஸாக இருக்கலாம், இல்லை ஒரு கோயிலாக இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு பில்டிங்கை கொடுக்குறத நம்ம கலாச்சார பாரம்பரிய தளங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது என்ன அப்படின்னா அதாவது இன்டான்ஜிபிள், அதாவது அருவமான கலாச்சாரம் அப்படின்னா என்னென்னா உருவம் அற்றது. அதாவது பழங்காலத்திலிருந்தே ஒரு நாட்டில் ஃபாலோ பண்ணக்கூடியது டான்ஸ் ஃபார்மாக இருக்கட்டும், இல்லை ஏதாச்சும் ஷோ, ஏதாச்சும் ஒரு
நாடகங்களாக இருக்கட்டும், இல்லை வந்து எல்லாமே ஃபெஸ்டிவல்ஸாக இருக்கட்டும், அப்படி பழங்காலத்திலருந்தே அது வந்து தொன்று தொட்டு வந்துட்டே இருக்குது, அது ஃபாலோ ஆகிட்டு இருக்குது அப்படின்னா அதை வந்து கொடுக்கறது தான் நம்ம என்ன சொல்லுறோம், அதை வந்து யுனெஸ்கோ என்ன பண்ணுவாங்கன்னா லிஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க. அதை தான் நம்ம அருவமான கலாச்சார பாரம்பரிய பட்டியல் அப்படின்னு சொல்லுறோம். இந்த அருவ கலாச்சார பட்டியலில் இந்தியாவிலேருந்து 14 ஆட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒன்று தான் என்ன அப்படின்னா இந்த துர்கா பூஜா. இந்த துர்கா பூஜா மோஸ்ட்லி எங்கே செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்கட்டாவில் அதிகமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. இப்போது இந்த ஜமாய் சஷ்டி இல்லை ஜமாய் சஷ்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து பெங்காலி ஹிந்து ஃபெஸ்டிவல், அதாவது பெங்காலில் உள்ளவங்க செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல். வெஸ்ட் பெங்கால், பெங்காலிஸ், அதாவது பெங்களாதேஷ் எல்லாமே வரும். நமக்கு இந்தியான்னு எடுக்கும்போது பெங்களாதேஷ், வெஸ்ட் பெங்கால் இவங்க செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல் தான் ஜமாய் சஷ்டி அப்படிங்கிறது. அதாவது சன் இன் லா வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது மருமகன் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மாமியார் வந்து அவங்களுக்காக பூஜை பண்ணுறது தான் இந்த ஜமாய் சஷ்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறம் பொய்லா பைசாக் அப்படிங்கிறது வந்து பெங்காலி நியூ இயர். இது நோட் பண்ணிக்கோங்க. பெங்காலி நியூ இயரை தான் நம்ம என்ன சொல்லுறோம்னா பொய்லா பைசாக் அப்படிங்கிற நேமில் செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் டே ஆஃப் பெங்காலி கேலண்டர். நெக்ஸ்ட்டு பௌஷ் சங்கராந்தி. பௌஷ் சங்கராந்தி அப்படிங்கிறது மகர சங்கராந்தியை தான் அப்படி அந்த நேமில் சொல்லியிருக்காங்க, மகர சங்கராந்தி. இது வந்து ஒரு அறுவடை திருவிழா. அறுவடை திருவிழா. நெக்ஸ்ட் கொஸ்டின், what impact did the green revolution have on India's dependence on food imports? அதாவது பசுமை புரட்சி இந்தியாவின் உணவு இறக்குமதியை சார்ந்திருப்பதில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இந்த பசுமை புரட்சி அப்படிங்கிறது எதுக்காக கொண்டு வராங்க அப்படின்னா உணவு தானிய உற்பத்தியை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், நம்ம நாட்டிலே அதை வந்து உற்பத்தி பண்ணணும், அடுத்தவங்களை அதாவது பிற நாடுகளை நம்ம சார்ந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நமக்கு பசுமை புரட்சி அப்படிங்கிறத கொண்டு வராங்க. இந்தியாவின் பசுமை புரட்சி தந்தை அப்படின்னு நம்ம யாரை சொல்லுவோம், எம்.எஸ். சுவாமிநாதன் அப்படிங்கிறவரை சொல்லுவோம். அப்போது இதில் கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் பாருங்க. உணவு இறக்குமதியை சார்ந்திருத்தல் குறைந்தது அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு உணவு இறக்குமதியை சார்ந்திருத்தல் அதிகரித்தது அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு உணவு இறக்குமதியை முற்றிலுமாக நிறுத்தியது கொடுத்துருக்காங்க. அப்புறம் உணவு இறக்குமதியை சார்ந்திருப்பதில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு கரெக்டாக பார்த்தாலே தெரியுது என்னென்னா உணவு இறக்குமதியை சார்ந்திருத்ததை குறைக்க தான் பண்ணுச்சே தவிர முற்றிலுமாக நமக்கு என்ன பண்ணலைன்னா ஸ்டாப் பண்ணலை. நம்ம வந்து என்ன தான் இந்த கோதுமை அரிசியெல்லாம் இந்தியாவில் அதிகமாக நம்ம உற்பத்தி பண்ணினாலும் பருப்பு வகைகளுக்காக நம்ம என்ன தான் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா பிற நாடுகளை சார்ந்து தான் இருக்கும். ஸோ உணவு இறக்குமதியை சார்ந்து இருக்கிறத குறைச்சிச்சு அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். Next question, which of the following is a human-made water body created by blocking the flow of a river or a stream? பின்வருவற்றில் ஆறு அல்லது ஓடையின் ஓட்டத்தை தடுத்து மனிதனால் உருவாக்கப்பட்ட நீர்நிலை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா நீர்த்தேக்கம். இப்போது இதில் இந்த ஆக்ஸ்பவுண்ட் லேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து குதிரைவால் ஏரி அப்படின்னு நினைக்கிறேன். இது எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆறு வந்து இப்படி ஓடிட்டு இருக்குன்னா கொஞ்ச நாள் ஆகும்போது அது நிலப்பரப்பை இன்க்ரீஸ் பண்ணி எடுக்கும். அதாவது இப்படி வளைஞ்சு ஓட ஆரம்பிக்கும். இப்படி வளைஞ்சு ஓட ஆரம்பிக்கிறத நம்ம மியாண்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபார்மில் வர்றதை நம்ம வந்து மியாண்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு கொஞ்ச நாள் கூட போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இப்படியே கட் ஆகி தனியாக ஒரு பீஸாக வந்து ஃபார்ம் ஆகி இருக்கும். ரிவர் வந்து வேறு சைடாக ஓட ஆரம்பிக்கும். இதை தான் நம்ம என்ன சொல்லுறோம்னா ஆக்ஸ்பவ் ஏரி அப்படின்னு சொல்லுறோம். அப்போது ஒரு ரிவர் வந்து மியாண்டர் அப்படின்னு ஒரு வளைவை ஃபார்ம் பண்ணி அந்த வளைவிலிருந்து கட்டாகி தனித்து வர்றது ஆக்ஸ்போ ஏரி. இப்போது களிமுகம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா எக்ஸ்டோரி அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் பார்க்குறோம். இது என்னென்னா ஒரு சி, இப்போ ஒரு ஓஷன் சி இருக்குது அப்படின்னா அதில் ரிவர் வந்து ஜாயின் ஆகிற இடம். அப்போது ஒரு நன்னீர்னால் நம்ம ரிவர் வாட்டர் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்போ அந்த ஃப்ரெஷ் வாட்டர் நம்மளோட சால்ட் வாட்டரில் வந்து மிக்ஸ் ஆகிறத தான் நம்ம என்ன சொல்லுறோம்னா களிமுகம் அப்படின்னு சொல்லுறோம். இப்போ இது குளம் கிடையாது, இது வந்து காயல்னு சொல்லுவோம். லேகூன் அப்படின்னா
காயல் அப்படின்னு சொல்லுவாங்க. காயல் அப்படின்னா என்னன்னா, இப்போ நமக்கு சி இருக்குன்னா இந்த சீலேருந்து நமக்கு வரக்கூடிய அலையெல்லாம் அடிச்சு அடிச்சு தனியாக ஒரு பார்ட் மட்டும் செப்பரேட் ஆகி கிடக்கும். அந்த பார்ட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அதாவது இந்த இடத்துல மணல் எல்லாம் இருக்கும், இந்த சைடு என்ன இருக்கும் அப்படின்னா வாட்டர் பாடி ஃபார்ம் ஆகியிருக்கும், உப்பு தண்ணி வந்து தேங்கி நிற்கும். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா காயல் அப்படின்னு சொல்லுறோம், அதாவது லாகூன் அப்படின்னு சொல்லுறோம். Next question, in which state is the Nandi Award for the Best Choreographer presented every year? சிறந்த நடன இயக்குனருக்கான நந்தி விருது ஒவ்வொரு ஆண்டும் எந்த மாநிலத்தில் வழங்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி, ஆந்திர பிரதேசத்துல தான் கொடுக்குறாங்க. இப்போ ஆந்திராவோட சிஎம் பார்த்தோம் அப்படின்னா சந்திரபாபு நாயுடு. அதே நேரம் ஆந்திராவோட கவர்னர் பார்த்தோம் அப்படின்னா அப்துல் நாசர். Next question, which of the following neighboring countries of India has the highest number of million cities அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது பின்வரும் அண்டை நாடுகளில் எது அதிக மில்லியன் நகரங்களை கொண்டுள்ளது? மில்லியன் நகரம் அப்படின்னா என்னன்னா, ஒரு நகரத்தில் மில்லியனுக்கு அதிகமான மக்கள் வாழக்கூடியது தான் மில்லியன் நகரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுறோம். அப்போ இதில் நம்ம பார்த்தோம்னா சைனா வந்துருந்துச்சு அப்படின்னா சைனா தான் ஆன்சராக வந்திருக்கும். பட் இங்கே நமக்கு ஆப்ஷனில் சைனா கொடுக்கல. ஸோ வந்து பாகிஸ்தான் தான் கரெக்டான ஆன்சர். இப்போ நம்ம இந்தியா வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்படி இந்தியாவை பார்த்தோம்னா இந்தியா கூட யாரெல்லாம் பார்டர் ஷேர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா, இது நம்ம இந்தியா மேப் இப்படி எடுத்தோம்னா இது இந்த சைடு நமக்கு யார் வருவா? பாகிஸ்தான் வரும். இங்கே மேலே வந்து நமக்கு ஆப்கானிஸ்தான் வரும். அப்புறம் இங்கே வந்து நமக்கு நேபாள் வரும், இங்கே பூட்டான் வரும், இந்த சைடு பெங்களாதேஷ், இந்த ரீஜியனில் நமக்கு மியான்மார் வரும். இப்போ இதில் அதிகமான பார்டர் யார் கூட நம்ம ஷேர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களாதேஷ் கூட தான் அதிகமான பார்டர் ஷேர் பண்ணுறோம். எவ்வளோனா 4096 கிலோமீட்டர்ஸ் வந்து ஷேர் பண்ணுறோம். இதே நேரம் கம்மியாக எந்த ஸ்டேட்டு கூட பார்டர், எந்த கண்ட்ரி கூட பார்டர் ஷேர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான். எவ்வளோனா 106 கிலோமீட்டர்ஸ். இதெல்லாமே வந்து ரிப்பீட்டடாக வரக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், who among the following makes the rules for the more convenient transaction of the business of the state government? அதாவது மாநில அரசின் வணிகத்தை மிகவும் வசதியாக நடத்துவதற்கான விதிகளை பின்வருவனற்றில் யார் உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யார் உருவாக்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநிலத்தோட ஆளுநர் தான் உருவாக்குவாங்க. இந்த மாநில ஆளுநரை யார் வந்து நியமிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட், அதாவது ஜனாதிபதி தான் வந்து நியமிப்பாங்க. ஆனால் இந்த மாநில ஆளுநர் யாரையெல்லாம் நியமிப்பாங்க, யாருக்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் பண்ணி வைப்பாங்க, ஓத் அண்ட் அஃபர்மேஷன் பண்ணி வைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎம், சீஃப் மினிஸ்டர் பண்ணுவாங்க. அப்புறம் மினிஸ்டர்ஸ் எல்லாருக்குமே இவர் தான் பண்ணி வைப்பார். அதே மட்டும் இல்லை, நம்ம ஸ்டேட்டில் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஹை கோர்ட் இருக்குல்ல, ஹை கோர்ட் ஜட்ஜுக்கும் இவர் தான் வந்து பதவி பிரமாணம் அப்படிங்கிறத வந்து ஏற்படுத்தி வைக்கிறாரு. அப்புறம் நம்ம கவர்னர் பற்றிய இது சொல்லியிருக்கிற ஆர்டிக்கிள் பார்த்தீங்கன்னா, இப்போ மாநில அரசின் வணிகத்தை வசதியாக நடத்த விதிகளை யார் உருவாக்கலாம் அப்படின்றத வந்து கான்ஸ்டியூஷனில் எந்த ஆர்டிக்கிளில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா 166ல் 3ல வந்து கரெக்டாக சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஒருத்தங்க மாநில ஆளுநர் ஆகணும் அப்படின்னா தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35 இயர்ஸ் வந்து ஏஜ் இருக்கணும். அப்புறம் அவங்க கண்டிப்பாக மாநிலத்தோட சட்டமன்றம், சட்ட மேலவை இல்லை வந்து பாராளுமன்றத்தில் இருக்க 2 அவைகள், லோக்சபா, ராஜ்யசபா, எதுலேயுமே அவங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா மெம்பராக இருக்கக்கூடாது. இது வந்து முக்கியமான நாட்டை மெம்பர். அவங்க வந்து ராஜ்யசபா, லோக்சபாவா இருக்கட்டும், இல்லை வந்து மாநிலத்தோட சட்ட மன்றம், சட்ட மேலவை இதுவாக இருக்கட்டும், அதில் வந்து அவங்க மெம்பராக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இதோட ரூல்ஸ். அப்புறம் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, இந்தியாவோட குடியுரிமை பெற்றவங்களாக இருக்கணும். இதெல்லாமே ஒருத்தங்க ஆளுநராக நியமிக்கப்படுறதுக்கான விதிமுறைகள்.
அப்புறம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஹூ பிகம் த ஃபர்ஸ்ட் இந்தியன் டு வின் அ கோல்டு மெடல் இன் த வேர்ல்ட் அத்லெட்டிக்ஸ் சாம்பியன்ஷிப்? உலக தடகள சாம்பியன்ஷிப்பில் தங்க பதக்கம் வென்ற முதல் இந்தியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி, நீரஜ் சோப்ரா. இப்போ இதில் கொடுத்துருக்கவங்க எல்லாருமே அத்லெட்ஸ் தான். இப்போ இதில் வந்து பிடி உஷா நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து ஃபேமஸ் ஆனவங்க. இவங்க எழுதின ஆட்டோபயோகிராஃபி வந்து என்ன அப்படின்னா கோல்டன் கேர்ள், அதாவது சுயசரிதை. அவங்களோட சுயசரிதை வந்து கோல்டன் கேர்ள் அப்படின்னு சொல்லுவோம். இவங்களே நம்ம தங்க மகள் அப்படின்னு தான் சொல்லுறோம். நெக்ஸ்ட்டு அஞ்சு பாபி ஜார்ஜ். அஞ்சு பாபி ஜார்ஜ் அவங்க வந்து ஃபஸ்ட்டாக வேர்ல்டு அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப்பில் மெடல் வாங்கினது யார் அப்படின்னா இந்த அஞ்சு பாபி ஜார்ஜ் தான். அதாவது ஃபஸ்ட்டாக உலக தடகள சாம்பியன்ஷிப்பில் பதக்கம் வென்றது. அவங்க என்ன பதக்கம் வென்றிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் வந்து வென்றிருப்பாங்க. ஸோ அவங்க தான் ஃபஸ்ட்டாக வாங்கினது. பட் கோல்டு வாங்கினது, தங்கம் வாங்கினது யாருன்னா நீரஜ் சோப்ரா. நெக்ஸ்ட் மில்கா சிங்குமே ஃபேமஸான ஒரு அத்லெட்ஸ். இவர் எழுதின ஆட்டோபயோகிராஃபி நம்ம என்ன சொல்லுவோம்னா ரேஸ் ஆஃப் மை லைஃப். அப்புறம் இவரை வந்து இவரோட நிக்நேம் என்ன அப்படின்னா ஃப்ளையிங் சீக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பறக்கும் சீக்கியர் அப்படின்னு சொல்லுவாங்க. Next question. Streets of Calcutta and Dancing Drums are the two popular tracks of dash. அதாவது Streets of Calcuttaவும் Dancing Drums அப்படிங்கிறதும் யாரோட பிரபலமான பாடல்கள், யாரோட மியூசிக் ஆல்பம் ட்ராக் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் வந்து பி, ஆனந்த சங்கர். இப்போ இதில் இருக்கக்கூடிய பேகம் அக்தர் எல்லாருமே மியூசிஷியன் சிங்கர்ஸ் தான். இப்போ இதில் வந்து நம்ம பார்த்தோன்னா பேகம் அக்தர் அப்படிங்கிறவங்க வந்து எந்த ஜேனர், அதாவது மியூசிக்கில் வந்து எந்த இதிலெல்லாம் ஃபேமஸ் ஆனவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசல்ஸ், அப்புறம் தும்ரி, தாத்ரா அப்படிங்கிற இந்த 3 மியூசிக் ஸ்டைல்ஸில் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க யார் அப்படின்னா இந்த பேகம் அக்தர் அப்படிங்கிறவங்க. இவங்களை வந்து நம்ம குயின் ஆஃப் கேசல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஜாகிர் ஹுசைன் பார்த்தோம் அப்படின்னா ஃபேமஸான தபேலா பிளேயர். இவரோட ஃபேமஸான ஆல்பம், மியூசிக் ஆல்பம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எசன்ஸ் ஆஃப் ரிதம். நெக்ஸ்ட் அனுஷ்கா சங்கர். அனுஷ்கா சங்கரோட ஃபேமஸான ஆல்பம்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரேசஸ் ஆஃப் யூ. நெக்ஸ்ட் இந்தியன் சம்மர். Next question. The term Rohingya crisis primarily involves refugees from which neighboring countries seeking shelter in various regions including India? ரோஹிஞ்சா நெருக்கடி என்ற சொல் முதன்மையாக எந்த அண்டை நாட்டிலிருந்து இந்தியா உட்பட பல்வேறு பகுதிகளில் தஞ்சம் தேடும் அகதிகளை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி, மியான்மர். Next question. Which of the following classical dances is known to be Ekkarya, where one dancer takes on many roles in a single performance? அதாவது பின்வரும் பாரம்பரிய நடனங்களில் எது எகாரியம் என்று அழைக்கப்படுகிறது? இங்கு ஒரு நடன கலைஞர் ஒரே நிகழ்ச்சியில் பல வேடங்களில் நடிக்கிறார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரதநாட்டியம். இது எல்லாமே கிளாசிக்கல் டான்ஸ். இப்போது கதகளி அப்படிங்கிறது எங்கே ஃபேமஸ் அப்படின்னா கேரளா. எந்த ஸ்டேட்டோடதுன்னா குச்சிப்புடி அப்படின்னு பார்த்தோம்னா ஆந்திர பிரதேஷ். மோகினி ஆட்டம் கேரளா. நெக்ஸ்ட் பரதநாட்டியம் தமிழ்நாடு. அப்புறம் நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் வாஸ் நாட் அன் அவுட்கம் ஆஃப் த கிரீன் ரெவல்யூஷன்? பின்வருவனவற்றில் எது பசுமை புரட்சியின் விளைவாக இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கதை பாருங்க. உணவு தானிய உற்பத்தி அதிகரிப்பு, இது வந்து வரும். அடுத்தது ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளை அதிகமாக சார்ந்திருத்தல், இதுவும் வந்து வரும். விவசாய உள்கட்டமைப்பு மேம்பாடு, இதுவும் வரும். கிராமப்புற மக்கள் தொகையில் குறைவு அப்படிங்கிறது வராது. ஸோ இதுதான் ஆன்சர், விளைவாக இல்லை. அதாவது பசுமை புரட்சிக்கும் கிராமப்புறத்தில் உள்ள மக்கள் தொகையில் கம்மியானதுக்கும் எந்த ஒரு ரீசனுமே கிடையாது. ஸோ வந்து இது வராது. உணவு தானிய உற்பத்தி அதிகரிச்சிச்சு நமக்கு பசுமை புரட்சியினப்போ. அதே மாதிரி நம்ம ரசாயன உரங்கள், கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ், பெஸ்டிசைட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது கூடிச்சு, அதுவும்
அதுவும் ஓகே. அப்புறம் நம்மளோட அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இம்ப்ரூவ் ஆச்சு. இது வந்து கரெக்டு தான். ஆன்சர் வந்து டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். The Constituent Assembly met for the first time on Constituent Assembly அரசியலமைப்பு சபை வந்து முதலில் கூடிய நாள் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 9th December 1946. இந்த அரசியலமைப்பு கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி இந்த சபை வந்து ஆரம்பிக்கிறதுக்கு பிரதானமான திட்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபினட் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. கேபினட் பிளான் தான். கேபினட் பிளான் எப்போனா 1946. இதை பிரதானமாக வச்சு தான் நமக்கு இந்த அரசியலமைப்பு சபை அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறாங்க. இப்போது இதில் ஃபஸ்ட்டு டெம்பரரியாக பிரசிடெண்ட்டாக இருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சச்சிதானந்த சின்ஹா. அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி இவரை வந்து டெம்பரரியாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பிரசிடெண்ட்டாக எடுத்திருப்பாங்க. அப்புறம் எலெக்ட் பண்ணி எடுத்தது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பிரசாத். இப்போ இதை நம்மளோட மொத்த கான்ஸ்டியூஷனை வந்து ஏற்படுத்துறதுக்காக, கான்ஸ்டியூஷன் எல்லாம் பிளான் பண்ணுறதுக்காக தான் இந்த அமைப்பே தொடங்கியிருப்பாங்க. கான்ஸ்டியூஷன் வந்து எப்போ ரெடி பண்ணி முடிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் எடுத்துக்கும் அப்படின்னா 2 years 11 months 17 days வந்து எடுத்துப்பாங்க. அப்புறம் எல்லாம் முடிச்சு எப்போ வந்து இதை அடாப்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா November 26, 1949 அடாப்ட் பண்ணி எப்போ வந்து யூஸ்க்கு வருது கேம் இன்டு ஃபோர்ஸ் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா Jan 26, 1950. இந்த Jan 26 தான் நம்ம என்னென்னு செலிப்ரேட் பண்ணுறோன்னா ரிப்பப்ளிக் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறோம். குடியரசு தினம் அப்படின்னு நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். இதே டே தான் கான்ஸ்டியூஷன் டே அப்படின்னு நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின். பப்ளிக் ப்ரொவிஷன் ரெஃபர்ஸ் டு தோஸ் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஃபினான்ஸ்டு த்ரூ த பட்ஜெட் அண்ட் பொது ஒதுக்கீடு என்பது பட்ஜெட் மூலம் நிதியளிக்கப்பட்ட பொருட்கள் மற்றும் சேவைகளை குறிக்கிறது மற்றும் கேன் பி யூஸ்ட் வித்தவுட் எனி டைரக்ட் பேமெண்ட், அதாவது நேரடி கட்டணம் இல்லாமல் பயன்படுத்தலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பொது ஒதுக்கீடு அப்படின்னா என்னென்னா இப்போ கவர்மெண்ட் வந்து பட்ஜெட்டில் கொஞ்சம் அமௌண்ட்டை என்ன பண்ணுவாங்கன்னா அலோகேட் பண்ணுவாங்க. அதை வந்து நம்ம பொது ஒதுக்கீடுன்னு சொல்லுவோம். இந்த ஒதுக்கீட்டு கீழே எதெல்லாம் வரும் அப்படின்னா ரோடோட கன்ஸ்ட்ரக்ஷன், பிரிட்ஜஸோட கன்ஸ்ட்ரக்ஷன், பிரிட்ஜு கன்ஸ்ட்ரக்ஷன், எஜுகேஷன், ஹெல்த்து, இந்த மாதிரி ஒரு சிலதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த இதில் வரக்கூடிய இதுக்கு அலோகேட் பண்ணுற இந்த ஃபண்டை கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க போட்டு ஒரு ரோடு பிரிட்ஜு இதெல்லாம் நமக்கு போடுறாங்க அப்படின்னா அதுக்காக நம்ம என்ன பண்ண வேண்டாம், பப்ளிக் வந்து காசு பே பண்ண வேண்டாம். டைரெக்டாக காசு என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னா பே பண்ண வேண்டாம். ஒரு சில ரோடு இப்போ நம்மளோட ஹைவேஸ் எல்லாத்துலேயுமே வந்து சுங்கம் அப்படின்ற கட்டணம் அப்படின்னு எல்லாம் சொல்லி அலோகேட் பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்னா ப்ரைவேட்டுக்கிட்ட வந்து கொடுத்துருப்பாங்க. கொடுத்துட்டு அந்த அமௌண்ட்டை என்ன பண்ணுவாங்க, அதுக்கு ஆன செலவை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மள்ட்ட வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. அது வராது. பட் இந்த மாதிரி ஒரு சில இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக அவங்க செலவு பண்ணுற காசை நம்ம என்ன பண்ண வேண்டாம்னா பே பண்ண வேண்டாம் திருப்பி. அதாவது பப்ளிக் நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக பே பண்ண வேண்டாம். அப்போ ஆப்ஷனில் எது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரடி கட்டணம் கேன் பி யூஸ் வித்தவுட் எனி டைரக்ட் பேமெண்ட், அதாவது நேரடி கட்டணம் இல்லாமல் நம்ம என்ன பண்ணலாம் பயன்படுத்தலாம். இப்போ நம்ம வீட்டு பக்கத்தில் போகிற ரோட்ஸ் எல்லாம் நம்ம பஸ்ஸில் போகிறோன்னா அந்த ரோடு யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணலை, கவர்மெண்ட்டுக்கு காசு கொடுக்கல. ஸோ அதை தான் எக்ஸாம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட் கொஸ்டின். The last Sunga ruler was killed by his minister in which century அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது கடைசி சுங்க ஆட்சியாளர் எந்த நூற்றாண்டில் தனது அமைச்சரால் கொல்லப்பட்டார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, அதாவது கிமு 1ஆம் நூற்றாண்டு அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். இப்போது இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த மௌரிய ஆட்சிக்கு அப்புறம், அதாவது மௌரிய பேரரசுக்கு அப்புறம் மௌரியனுக்கு அப்புறம் வந்த டைனாஸ்டி தான் என்ன அப்படின்னா சுங்க டைனாஸ்டி. இந்த சுங்க டைனாஸ்டியை ஆரம்பித்த ஃபஸ்ட்டு ரூலர் யார் அப்படின்னா பிரிஹதரதா அப்படிங்கிறவர் தான் இதை ஃபஸ்ட்டாக வந்து ஆரம்பித்தார். பிரிஹத்ரதா பிரிஹத்ரதா சுங்கா அப்படிங்கிறவர் தான் இந்த சுங்கா டைனாஸ்டியை ஸ்டார்ட் பண்ண ஃபஸ்ட்டு கிங். அப்புறம் சாரி
சுங்கா டைனஸ்டி ஆரம்பித்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புஷ்யமித்ர சுங்கா. புஷ்யமித்ர சுங்கா. மித்ர சுங்கா தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த சுங்கா டைனஸ்டி ஆரம்பிக்கிறார். அவர் மௌரிய அரசு கடைசி அரசனான பிரிஹத்ரதாவை வந்து டிஃபீட் பண்ணி கொன்னுட்டு என்ன பண்ணுறாருன்னா அவர் ஆட்சிக்கு வர்றார். இதோட இந்த சுங்கா டைனஸ்டியோட லாஸ்ட் அரசர் யார் அப்படின்னா தேவபுதி அப்படிங்கிறவர் லாஸ்ட் கிங். இவரை தான் அவரோட மினிஸ்டர் வந்து கொல்லுவார். இந்த மினிஸ்டரோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாசுதேவ கண்வா. இந்த வாசுதேவ கண்வா இவரை கொன்னுட்டு தேவபுத்தியை கொன்னுட்டு கண்வா டைனாஸ்டி என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போது இதை கொன்னப்போ அந்த டைம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 73 BCE அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நம்ம செஞ்சுரியில் பார்க்கும்போது என்ன தான் வரும் அப்படின்னா ஃபஸ்ட்டு செஞ்சுரி BC அப்படின்னு வரும். அதாவது நம்ம எப்படி பிரிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா BCE CE அப்படின்னு பிரிக்காங்க. அதாவது BC AD அப்படிங்கிறது தான் பிஃபோர் கிரைஸ்ட் ஆஃப்டர் டெத் அப்படின்றது நார்மலாக பிரிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இது மத ரீதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி மாற்றினாங்க. அப்படின்னா BCனா பிஃபோர் காமன் எரா அப்படின்னும் CE அப்படின்னா காமன் எரா அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த BCE 73 BCE அப்படின்னு சொல்லும்போது அது எத்தனாவதுலாம் அங்கேருந்து வரும்போது கம்மியாகிட்டே வரும். அதாவது ஃபஸ்ட்டு 1000 வரும், அப்புறம் வந்து 500, அப்புறம் வந்து 100, 0 இப்படி தான் வரும். 0 அடுத்து போகும்போது இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். இப்போது நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா 2000ல் இருக்கோம். அப்போ நம்ம செஞ்சுரி என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா 21st செஞ்சுரியில் இருக்கும். அதே மாதிரி இவங்க இருந்த அந்த செஞ்சுரி வந்து ஃபஸ்ட்டு செஞ்சுரி. Next question. The Boilers Bill 2024 introduced in Rajya Sabha on 8th August 2024 seeks to replace which previous Boilers Act? அதாவது ஆகஸ்ட் 8 2024 அன்று ராஜ்யசபாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட பாய்லர்ஸ் மசோதா எந்த முந்தைய பாய்லர்ஸ் சட்டத்தை மாற்ற முயல்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 1923 பாய்லர்ஸ் சட்டம் 1923. பாய்லர்ஸ் அப்படிங்கிறது வந்து பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸாக இருக்கட்டும் இல்லை அணுமின் நிலையங்களாக இருக்கட்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெப்பம் ஏற்றக்கூடிய அந்த ஒரு மிஷின் அதை தான் வந்து பாய்லர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுறோம். இது என்ன ஆகும்னா நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா இது வெடிக்கிறதுக்கெல்லாம் சான்ஸ் இருக்குது. அப்போது நிறைய டேமேஜ் வந்து வரும். அதனால இதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுக்கு கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் சட்டங்கள் வந்து வச்சுருந்தாங்க. அந்த சட்டம் தான் இந்த பாய்லர்ஸ் சட்டம் 1923 அப்படின்னு. இந்த சட்டத்தை ரிவைஸ் பண்ணி தான் புதுசாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பில் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. மசோதா அப்படிங்கிறத பாஸ் பண்ணியிருக்காங்க. Next question. At room temperature and pressure, kinetic energy of the particles are minimum in case of dash. அதாவது அறை வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தில் துகள்களின் இயக்க ஆற்றல் குறைந்தபட்சம் எதில் குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இரும்பு தான் வரும். ஆப்ஷன் ஏ. இப்போ இயக்க ஆற்றல் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு பொருள் வந்து மூவ் ஆகுறது. இப்போ ஒரு பொருள் இருக்குன்னா அதில் இருக்கக்கூடிய பார்ட்டிகிள்ஸ் இருக்குது. இந்த பார்ட்டிகிள்ஸ் வந்து மூவ் ஆகிறத தான் நம்ம கைனட்டிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இப்போது இந்த கைனட்டிக் எனர்ஜி அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா சாலிடு ஃபார்மில் இருக்கக்கூடியது. அதாவது திடப்பொருளுக்கு வந்து எப்படி இருக்கும், கம்மியாக தான் இருக்கும். கைனட்டிக் எனர்ஜி வந்து திடப்பொருள் சாலிடு பார்ட்டிக்கிளில் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே நேரத்தில் கேஸ் வாயுக்களில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படி வச்சு நம்ம பார்த்தோன்னா வாட்டர் வந்து மீடியம், லிக்யூட் ப்ராப்பர்ட்டி அப்படின்றப்போ மீடியமாக இருக்குது. சாலிடை விட அதிகமாக இருக்கும், பட் கேஸை விட எப்படி இருக்குன்னா கம்மியாக இருக்கும். அப்போ பார்த்தோன்னா இப்போது இரும்பு அப்படிங்கிறது தான் நமக்கு இங்கே இருக்கிறதுலே சாலிடு. இப்போ இதில் நீர் அப்படிங்கிறது லிக்யூடு, மண்ணெண்ணெய் அப்படிங்கிறதும் வந்து நமக்கு லிக்யூடு தான் வரும். அதே நேரம் மீத்தேன் அப்படின்றப்போ வாயு. அப்போ எதில் குறைவு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இரும்பு தான் வரும். கரெக்டான ஆன்சர். Next question. Smriti Mandhana is associated with which of the following sports? ஸ்மிருதி மந்தனா எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி கிரிக்கெட். இப்போது மல்யுத்தத்தில் வந்து கொஞ்சம் ஃபேமஸான விமன் அப்படின்னு பார்த்தோன்னா கீதா போகத். அப்புறம்
ஹாக்கியில் ஃபேமஸ் ஆனவங்க அப்படின்னா ராணி ராம்பால். அதே நேரம் பூப்பந்து அப்படின்னு சொல்லும்போது பிவி சிந்து. Next question. Who is the Cabinet Minister of the Union Ministry of Education as of September 2024? அதாவது செப்டம்பர் 2024 நிலைவரப்படி மத்திய கல்வி அமைச்சகத்தின் அமைச்சர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி தர்மேந்திர பிரதான் அப்படிங்கிறது ஆப்ஷன். இப்போ நிதின் கட்காரி எடுத்தோம் அப்படின்னா ரோடு டிரான்ஸ்போர்ட் இது எல்லாத்துக்குமே இவர் தான். ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ். சாலை சம்பந்தமான விஷயங்களுக்கு அவர் அமைச்சர். நெக்ஸ்ட் பியூஷ் கோயல் பார்த்தோம் அப்படின்னா இண்டஸ்ட்ரி அண்ட் சப்ளை ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட் ஹெச்டி குமாரசாமி பார்த்தீங்க அப்படின்னா ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் பப்ளிக் என்டர்பிரைசஸ். Thank you for watching.